செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பள்ளிப்பேட்டை ஊராட்சி ஈபி காலனி முதல் அத்திவாக்கம் கிராமம் வரை கடந்த 8 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாய் உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வர முடியாத சூழல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் கொரியர் மூலம் கஞ்சா விநியோகிக்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் 2 நாட்களாக நோட்டமிட்டு இருந்த அதிகாரிகள் கஞ்சாவினை கொரியர் செய்ய வந்த இருவர் 2 கிலோ கஞ்சாவுடன் கையும் களவுமாக சிக்கினர். பின்னர் சிக்கியவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அபிலாஷ், விஷ்ணு சத்யா என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 32 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆயல் பகுதியை மையமாக கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைக்க வேண்டும் எனவும், கொங்காபுரம் சின்ன பரவத்தூர் ஓடைக்கால் வாயில் அமைந்துள்ள சேதமடைந்த பழமை வாய்ந்த தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு புதிய உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விஜய கரிசல்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 12ஆம் வகுப்பு மாணவி மாலதி. இவர் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பங்கேற்று மண்பானையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வேளாண் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஓவியம் வரைந்து மாவட்டத்தில் முதலிடம் பெற்று அசத்தியுள்ளார். ஓவியத்தில் அதீத ஆர்வம் கொண்ட மாணவி கடந்த ஆண்டு முட்டையில் உலக அதிசயங்களை ஓவியமாக வரைந்து கவனம் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் தமிழ் தொண்டாற்றி வரும் ஆதிபகலன் எழுதிய தமிழின் பெருமையறிவும் நூல் வெளியீட்டு விழா கல்பாக்கம் அரசு கிளை நூலகத்தில் நடைபெற்றது. விழாவில் கல்பாக்கம் அணுசக்தி நடுவண் பள்ளியின் முதல்வர் சேசன், தமிழாசிரியர் மயிலம், இளமுருகு ஆகியோர் நூலை வெளியிட பேராசிரியர்கள் அவற்றை பெற்றுக் கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதா லட்சுமி ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் இன்று ஈரோடு முனிசிபல் காலனி, இடையன்காட்டு வலசு, சம்பத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வேன் மூலமும் நடந்து சென்றும் வாக்கு சேகரித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இலுப்புக்குடியில் 100 நாள் வேலைக்காக வந்த கிராம மக்களை சாக்கோட்டை யூனியன் அதிகாரிகள் காரைக்குடி மாநகராட்சியில் இலுப்புக்குடியை இணைக்கப்பட்டுள்ளதால் வேலை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காரைக்குடியில் இருந்து அரியக்குடி, உஞ்சனை, மாத்தூர், தேவக்கோட்டை செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள ஸ்ரீ முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தாரணேஷ். இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குண்டெறிதல் போட்டியில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கமும், தட்டெறிதல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப் பதக்கமும் வென்று இன்று சொந்த ஊரான கம்பத்திற்கு வருகை தந்தார். கம்பத்திற்கு வருகை தந்த மாணவனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஊரின் முக்கியஸ்தர்கள், அரசியல் கட்சியினர் என ஏராளமானோர் மாலைகள் அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காவல்துறை சார்பில் 650 பள்ளி மாணவர்களை வைத்து போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை குறித்தும் சாலை விதிமுறைகளை கடைபிடித்தல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதில் குடியாத்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் மற்றும் போக்குவரத்து மற்றும் நகர காவல் ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் அலங்கியம் சாலையில் உள்ள கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை கருத்தியலான ஊதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்கு கணக்கிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் அருகே எலியுடன் ஒருவர் ஜோசியம் பார்த்து வரும் செயல் காண்போரை கவர்ந்து வருகிறது. கிளி ஜோசியத்திற்கு தடை விதித்துள்ள நிலையில் எலி ஜோசியம் பார்க்க அப்பகுதி கிராம மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் கட்டப்பட்டிருந்த தேன்கூடுகளை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வெறும் கையில் தேனீக்களை அகற்றி வட மாநிலத்தவர்கள் தேன்களை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். பல்வேறு கலப்படங்கள் தேனில் கலக்கப்பட்டு வரும் நிலையில் நேரடியாக தேன் ராடுகளில் இருந்து தேன் எடுத்து தருவதை அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் வட மாநிலத்தவரிடம் இருந்து பணம் கொடுத்து ஆர்வமுடன் தேனை பெற்றுச் செல்கின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருத்துறையூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா நடைபெற்றது. தொடர்ந்து விழா மேடையில் திமுக குடும்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறையாடி விட்டதாகவும் தமிழ்நாடு சுடுகாடாக மாற்றி விட்டதாகவும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் விமர்சித்து பேசினார். ஜனவரி 22 முதல் 25ஆம் தேதி வரை வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் இதனை ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த அரிய வான் நிகழ்வையொட்டி கோவை மண்டல அறிவியல் மையத்தில் பொதுமக்களுக்காக இரவு வான் நோக்கும் சிறப்பு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்தநாள் விழா அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. முன்னதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் கைகளத்தூரில் முன்பகை காரணமாக பேச்சுவார்த்தை நடத்த முயன்றபோது காவலர் கண்முன்னே மணிகண்டன் என்பவரை தேவேந்திரன் என்பவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவலர் ஸ்ரீதர் கைது செய்யப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மணிகண்டன் குடும்பத்திற்கு நீதி கிடைத்திட வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகரில் திமுக சார்பில் புதிய ஊர் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்த்து தற்போது நிர்வாகியாக இருக்கும் ஸ்ரீனிவாசன் என்பவரின் ஆதரவாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்திய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கு போக்குவரத்து போலீசார் பூட்டு போட்டு 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனால் போக்குவரத்து போலீசாரிடம் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி வட்டார போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா கொடியசைத்து தொடக்கி வைத்த நிலையில் பேரணியில் காவல்துறையினர், இருசக்கர முகவர்கள், நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC நிறுவன சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏக்கர் ஒன்றிற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வீட்டிற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.